உன் குடும்பத்துல நீ மட்டும் இல்லைனா உன் குடும்பத்தின் மேல சத்ருவின் கை என்றோ ஓங்கி இருக்கும். மற்றவர்கள் உன்னை ஒருவேளை பாரமா எண்ணலாம், உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று கூட சொல்லலாம். இந்த நாளிலே உன்னை நோக்கி வருகிற கர்த்தருடைய வார்த்தை கேள். ஆமென். அது நிமித்தம் நீ நான் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், இப்படி நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று முறையிடாதே, புலம்பாதே. இந்த நடுவில், இந்த குடும்பத்தின் நடுவில், இந்த வாயில் நிலத்தின் நடுவில் உன்னை கர்த்தர் கிருபை தந்து நிற்க வைக்கிறதே, நீ விழுவதற்கல்ல, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராட நினைக்கிற பெலிஸ்தியரின் வல்லமையை மடங்கடிக்க பண்ணுவதற்காக. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இந்த ஒரு குடும்பத்துல இல்ல 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 முறையிடாதே, புலம்பாதே. அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு, ஆமென், நீ தேவ சமூகத்தில் அந்த குடும்பத்துக்காக நிற்பதின் மூலமாய் கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பிக்க காரணம் என்ன? எல்லாரும் ஓடினது போல சம்மா ஓடல, சம்மா நின்னான். நீ நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என்றைக்கும் அணைந்து போக வேண்டிய இந்த வாழ்க்கை தெரிய இன்னும் அணைய விடாம ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்றார். ஆமென். உன் குடும்பத்துக்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிட நீ நிற்க வேண்டியது, நீ வாழ வேண்டியது அவசியம்.